டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் 2க்குமே நல்ல ரிசல்ட் வந்து தரும். அதே மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல குறைக்கிறதும், பிபி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பிளட் சுகர குறைக்கிறதுலயும் நல்ல ரிசல்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த வெந்தயம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து வெந்தயத்த வந்து முளைக்கட்டி வந்து எடுக்கலாம். எவ்வளோ வெந்தயம் அப்படின்னா, ஒரு 10 கிராம் வெந்தயம். ஸோ 10 கிராம் வெந்தயத்த காலையில ஊற வச்சுட்டு, இரவு வந்து இது பண்ணி வச்சுட்டு, காலையில முளைக்கட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த முளைக்கட்டிய வெந்தயத்த நம்ம சாலட் மாரி செஞ்சு சாப்பிடலாம். அதாவது இது ஃபுட்டா. காலையில இந்த வெந்தயம் சாலட், ஒரு கிரீன் டீயோ, மல்லி டீயோ, லெமன் டீயோ அந்த மாதிரி வந்து எடுக்கணும். இந்த வெந்தயத்தை இந்த இத எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. இது ஒரு சாலடா எடுக்கலாம். நமக்கு இப்ப இந்த வெந்தயத்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூசுவலா டயபெட்டிக்ஸ்க்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடியது ஒண்ணுன்னா, அது வெந்தயம் தான். அது யூசுவலாவே வெந்தாயம். நம்ம பல தடவ வந்து பேசியிருக்கோம். அயர்ன் கன்டென்ட் இருக்கு. அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்கு. எங்க விட்டமின் சியும், அயனும் சேர்ந்து இருக்கோ, அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். 2 பேருமே எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நல்ல பலன் தரும். அது மாரி இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பெரிய சத்து குறைபாடுனா விட்டமின் பி. அது என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது. ஸோ அதுவும் இதுல நல்ல சோர்ஸா இருக்கு. அதனால இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் அதுல நெறைய இருக்கு. ஸோ அதனால என்னன்னா, அந்த முளைக்கட்டிய வெந்தயம். அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம்.